ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 2 தாங்க. நான் டீசஸ்லேருந்து ஏன் லெஃப்ட் ஆனேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதில் நான் எப்படி டீசஸ்குள்ளேருந்து வந்தேன், எப்படி வந்து நான் என்னென்ன விஷயங்கள் டீசஸில் கற்றுக்கிட்டேன், என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னோட ப்ராஜெக்ட், என்னோட கெரியர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி பார்ட் 1ல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ வித்வுட் ஃபர்தர் அடோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ எம் ரம்யா. ஐ எம் ஒர்க்கிங் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. ஸோ டீசஸ்ல என்னோட 3 years எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. ஸோ வந்து நான் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னியை கூட அப்படியே இருந்தால் நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுவேன். என்னவோ நான் வந்து 2.2 monthsலேயே வந்து ஐ தாட் ஓகே நம்ம வந்து ஸ்விட்ச் நம்ம வந்து பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ஸ்விட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் மேபி நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் கொஞ்சம் நாளில் வந்து என்னால் வேறு கம்பெனி ஸ்விட்ச் பண்ண முடியும். ஏன்னா டீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 3 months நோட்டீஸ் பீரியட், 90 days நீங்கள் கம்ப்ளீட்டாக சர்வ் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி அது ரொம்ப கொஞ்சம் ரேர் கேஸ் தான். அதுக்கு நீங்கள் நிறையா அப்ரூவல் சப்மிட் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்குது. பட் பெட்டர் வந்து நீங்கள் 90 days நோட்டீஸ் பீரியட் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணி வெளியே போகணும். ஸோ அப்படி இருக்கனால 3 months நோட்டீஸ் பீரியட்னாலுமே எனக்கு நிறைய கம்பெனிஸ் கிடைக்கவே இல்லைங்க. வந்து அமேசானே எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் 90 days எப்படி நான் ஒத்துக்க முடியும்னு சொன்னாங்க. பட் சம்டைம்ஸ் ஒத்துப்பாங்க. பட் சில ரெக்யர்மெண்ட் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வரும்பொழுது அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ நான் வந்து என்னோட 2.2 monthsலேயே நான் என்னோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 month என்னோட ஃபுல் வந்து ப்ரிப்ரேஷனாக சொல்வேன். ஸோ அதில் நிறைய ஜாப் நான் அப்ளை பண்ணேன். பட் எனக்கு நிறைய ஜாப் வந்து எனக்கு காலே வரல, கால் பேக்கே ஆகல. நான் உங்களுக்கு என்ன கொடுத்த சஜஷன் தான் நான் ஃபாலோ பண்ணேன். இந்த இடத்துலையுமே அதே மாதிரி நௌக்கரியில் வந்து டெய்லி ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறது, லிங்க்டின்ல ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறது, ரெஃபரல் போய் கேட்குறது, ப்ளஸ் கெரியர் பேஜை போய் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதே தான். இது வந்து நாட் ஓன்லி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன்றது நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுற விஷயம் கிடையாது. இதே நான் சொல்கிற விஷயம், உங்களுக்கு சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தட்ஸ் வை நான் அது எனக்கு அது இம்ப்ளிமெண்டேஷன் நான் பண்ணனால எனக்கு நல்லா ஒர்க் ஆகுறனால தான் நான் அதை உங்களுக்கும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்ளை பண்ணக்கப்புறம் நம்ப மாட்டேங்க, I got 10 offers in my hand, including Zoho. ஓகே, பட் நான் வந்து எந்த கம்பெனி சூஸ் பண்ணேன் அப்படிலாம் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ நான் வந்து 10 offers எனக்கு கிடச்சிது. நான் வந்து மோர் தென் 40 interviews நான் அட்டன் பண்ணேன். எப்படி 40 interviewஸ்க்கு அப்ளை கால் வந்துச்சு, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து டெய்லி வந்து நௌக்கரியில் வந்து ஒரு சர்டன் கோட்டாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும், 45 ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும்னு ஒரு கோட்டா இருக்குது. அந்த கோட்டாவை நான் முடிச்சிடுவேன். அந்த அளவுக்கு நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். மட்டும்தான் I can able to crack this much of interviews. அது மட்டுமே காரணம் கிடையாது, along with my preparation. பட் அந்த இதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி ஆக்டிவாக இருக்கிறனால தான் உங்களுக்கு நௌக்கரியில் உங்கள் ப்ரொஃபைல் வந்து புஷ் ஆகும். இல்லைனா உங்களால் கூப்பிட முடியாது. நிறைய ப்ரொஃபைல் வந்து நான் அப்ளை பண்ணாமல் நான் வந்து நௌக்கரியில் நிறைய நாள் ஆக்டிவாக இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. காம்காஸ்ட் இன்டர்வியூட கால்ஸ் தான் எனக்கு அப்படி தான் வந்துச்சு. நான் அங்கே அப்ளை பண்ணல. பட் என்னோட ப்ரொஃபைல் வந்து நான் அதிகமாக ஆக்டிவில் இருக்கேன், என்னோட சர்ச்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புஷ் ஆகிருக்கு. ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணி இன்டர்வியூஸ் ஷெட்யூல் பண்ணாங்க. ஸோ வந்து நான் வந்து 10+ offers நான் வந்து கையில் வாங்கினேன். ஸோ ஜோஹோ வாங்கினேன், காம்காஸ்ட், டெக் மஹிந்திரா, HCL, இன்ஃபோசிஸ், இன்ஃபர்ட், எம்ஃபசிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வாங்கினேன். எக்ஸென்ச்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் அந்த கம்பெனியோட நேம் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். எனக்கு இன்னும் என்னென்ன கம்பெனி அட்டன் பண்ணுறதுன்னு நிறைய ஞாபகம் இல்லை. நிறைய எம்என்சி கம்பெனியும் அப்ளை பண்ணேன். ஸ்டார்ட் அப்பும் நான் வந்து கிராக் பண்ணியிருந்தேன், அண்ட் மிட் ரேஞ்ச் கம்பெனியும் நான் கிராக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் என்னோட அந்த 2.2 monthsலேருந்து 3 years வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டேன். பட் வை ஐ குவிட் TCS? That is the biggest question. But why I quit அப்படின்னா இதுக்கு பர்டிகுலர் ரீசன் அப்படின்றது சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வந்து ஒரு சர்டன் இயர்ஸ் நீங்கள் வந்து டிசிஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, டிசிஸ்ன்னு கிடையாது, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுனாவே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், ஓகே ஐ ஆம் வெரி கம்ஃபர்டபுள் இன் தட் பொசிஷன் வரும். ஸோ அந்த டைமில் ப்ளீஸ் மேக் அ ஸ்விட்ச். இல்லைனா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு இடத்துல கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே கற்றுக்கவே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நான் என்னோட இடத்துல நான் நினச்சேன், ஓகே இதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்டில் புதுசாக கற்றுக்கிறதுக்கு மேபி எதுவுமே இல்லையோ, நான் வந்து இன்னும் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் புதுசாக ப்ராஜெக்டில் அலோகேட் ஆனால் நிறைய விஷயம் கற்றுப்பேனும் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் என்னோட ஃபினான்ஷியல் ரேஞ்சுன்றது வந்து நான் ஆல்ரெடி வந்து நிஜ கேண்டிடேட்லேருந்து நான் வந்து டிஜிட்டல் கேண்டிடேட் ஆயிருந்தாலுமே நான் இதுக்கப்புறம் என்னோட ரோலை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இதே 3 years எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல, ஸோ ஏன் நம்ம அந்த பொசிஷனுக்கு போகக்கூடாது அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் தான் வந்து என்னை வந்து ஒரு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கே ஒரு ரீசன் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 100%க்கு அதிகமான ஹைக்கில் தான் நான் வந்து இப்போ இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ டீச்சர்ஸில் என்னோட ஜேர்னின்றது ரொம்ப அழகான ஜேர்னி. இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ கூட நான் ப்ளே பண்ணுறேன். அதுதான் வந்து என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்போ நான் எடுத்த ஒரு வீடியோ.
மை ஹார்ட். இது வந்து ரொம்ப க்யூட்டான வீடியோவும் கூட. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பேன், பட் எடுக்க முடியாது பிகாஸ் டீச்சர்ஸோட பாலிசி அப்படி. ஸோ டீச்சர்ஸ்குள்ளேருந்து நாங்கள் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாது. நான் ஃபோட்டோவே எடுத்து இல்லை, ஆக்சுவலி ஃபோட்டோவே போட முடியல. எல்லா ஃபோட்டோஸுமே வந்து வெளியில் எடுத்தது அப்படி தான் இருக்குது தவிர டீச்சர்ஸோட பாலிசி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். நம்ம வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே எடுக்கவும் கூடாது, நம்ம அதை வந்து போஸ்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் டே. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் கெரியரோட ஒரு நல்ல ஒரு நியூ அட்வென்ச்சர்ஸ்க்காகவும் மட்டுமே வந்து நம்ம டிசிஎஸை குவிட் பண்ணேன். அதை தவிர்த்து ஐ ஹவ் என்ஜாய்ட் அ பெஸ்ட் லைஃப் இன் டிசிஎஸ் இன் அ வெரி குட் கேம்பஸ். ஏன்னா சிசிர் கேம்பஸ் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேம்பஸ். ஓகே, ஸோ எனக்கு அது யாராக இருந்தாலும் அது ரியலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனின்ற ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு டிசிசிரி கேம்பஸ் பார்க்கும்போது ஐ வாஸ் ஒண்டர், ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற ஒரு நிமிஷம் வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ணீங்க. இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஸோ டீசஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்குது, இல்லை உங்களுக்கு வந்து டீசஸ்குள்ளே போகணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன குவரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் என்னென்ன இன்டர்வியூ அட்டன் பண்ண பார்த்தீங்களா, இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ், அதோட உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ், இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் வந்து ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை டீச்சர்ஸ் ஜேர்னி. ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரமாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் பை பை.